ஓகே, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் செகண்ட் லெசன் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம தேர்ட் லெசனுக்குள்ளே போக போகிறோம். ஓகேங்களா? அவங்க தேர்ட் லெசன் பார்த்திங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். ரீப்ரொடக்ஷன்னா இனப்பெருக்கம், ஹெல்த்னால் நலமுடன் இருப்பது. சரியா? இனப்பெருக்க நலன் அப்படின்னு சொல்லி பேர், நலமுடன் இனப்பெருக்கம் செய்வது அப்படின்னு சொல்லி பேர். சரியா? இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். Reproductive health represents a society and people have physically and functionally normal reproductive organs. Reproductive healthனா என்னென்னா ஃபிசியாலஜிக்கலாகவும் ஃபங்க்ஷனலாகவும் நார்மலான ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இருக்கிறதுக்கு பேர் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். அமைப்பு மற்றும் செயல் ரீதியாக செயல்படும் இனப்பெருக்க உறுப்புகளை கொண்டிருக்கும் அனிமல்ஸுக்கு பேர் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படின்னு சொல்லி பேர். ஹெல்த்தி பீப்புள் ஹேவ் ஹெல்த்தியர் பேபிஸ் அண்ட் ஆர் ஏபிள் டு கேர் தேர் ஃபேமிலி. ஆரோக்கியமான மனிதர்கள் ஆரோக்கியமான குழந்தைங்களை பெற்றெடுக்கிறாங்க. அண்ட் ஏபிள் டு கேர் தேர் ஃபேமிலி, அவங்க குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கிறாங்க. அண்டு கான்ட்ரிபியூட் மோர் டு தி சொசைட்டி அண்ட் கம்யூனிட்டி. அவங்க சமூகத்திற்கும் அதிகப்படியான பங்களிப்பினை செய்கிறாங்க. ஒரு ஆரோக்கியமான மனிதர்கள் ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அந்த ஆரோக்கியமான குழந்தையை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ப்ளஸ் சமூகத்துக்கும் அவங்களுக்கு தேவையான பங்களிப்பை அதிகமாக செய்கிறாங்க ஆரோக்கியமான மனிதர்கள் மட்டும். ஹென்ஸ் ரீப்ரொடக்டிவ் கம்யூனிட்டி இஸ் இஷ்யூ. இதனால தான் ரீப்ரொடக்டிவ் கம்யூனிட்டி ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. The reproductive is a complex system controlled by the neuroendocrine system. Reproductive system அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலான ஒரு ப்ராசஸ். இதை கண்ட்ரோல் பண்ணுறது நியூரோன நரம்பு, எண்டோக்ரைன் கிளான்ஸ். நரம்பும் எண்டோக்ரைன் கிளான்ஸும் சேர்ந்து இதை கண்ட்ரோல் பண்ணுது. Hence the important to take necessary steps to protect from the infective disease and injury. அதனால் நம்ம ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் பார்த்திங்கன்னா நோய்கள்லேருந்தும் காயங்கள்லேருந்தும் நம்ம ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நெக்ஸ்ட், நீட் ஃபார் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். நீட் ஃபார் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், இனப்பெருக்க நலனோட தேவை. அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு என்னென்ன உத்திகள் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத ஸ்டாகரிஸ். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தோட தேவை என்ன, அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்தியா among the first few countries in the world to initiate the family planning program in 1951. முதல்ல குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறத கொண்டு வந்தது இந்தியா தான் உலகத்தில். சரியா? ஃபேமிலி பிளானிங் ஃபீஸ் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு இன் இந்தியா 1951, 1951 கொண்டு வந்தாங்க. இட் இஸ் பீரியாடிக்கலி அசஸ்டு இன் எவரி டிகேட். ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் இதை அவங்க செக் பண்ணிக்குவாங்க. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் இதை செக் பண்ணுவாங்க. தி ப்ரோக்ராம்ஸ் ஆர் பாப்புலர்லி நேம்ட் அஸ் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் கேர், ரீப்ரொடக்டிவ் சைல்டு ஹெல்த் கேர். இந்த திட்டத்துக்கு பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரீப்ரொடக்டிவ் அண்டு சைல்டு ஹெல்த் கேர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க, RCH அப்படின்னு சொல்லுவாங்க. மேஜர் டாக்ஸ் கேரிட் அவுட் தி அண்டர் தீஸ் ப்ரோக்ராம்ஸ் ஆர். இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் அவேர்னஸ், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. ப்ரொவைட் தி மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் டு பில்ட் ஏ ஹெல்த்தி சொசைட்டி. ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவதற்கு தேவையான மெடிக்கல் அசிஸ்டன்ஸ், அவேர்னஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தரும் கொடுப்பாங்க. இப்படி சுத்தமாக இருக்கணும், இப்படி சுகாதாரமாக இருக்கணும், இதனால் நம்மளும் சுத்தமாக இருக்கலாம், ஆரோக்கியமான சமுதாயத்தையும் உருவாக்கலாம் அப்படிங்கிற அவேர்னஸ் அவங்களுக்கு கொடுக்குறோம். ரெண்டாவது, இன்ட்ரடியூசிங் செக்ஸ் எஜுகேஷன் இன் ஸ்கூல்ஸ். ஸ்கூல்லையே செக்ஸ் எஜுகேஷனை கொண்டு வரணும். ப்ரொவைட் த இன்ஃபர்மேஷன் அபவுட் தி அடலோசன்ஸ்
அந்த வளரிளம் பருவத்திற்கு வந்து செக்ஸ் எஜுகேஷனை நம்ம கொடுக்குறோம். அண்ட் அடலசன்ஸ் ரிலேட்டட் சேஞ்சஸ், இந்த வளர் பருவத்தில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறதே அந்த குழந்தைங்களுக்கு நம்ம செக்ஸ் எஜுகேஷன் மூலிமா நம்ம கொடுக்குறோம். மூணாவது, எஜுகேட்டிங் கப்புள்ஸ், ஃபேமிலியான கப்புள்ஸ், தோஸ் ஆர் மேரேஜபிள் ஏஜ் குரூப்ஸ், கல்யாண வயசில் இருக்கக்கூடிய குரூப்ஸில் இருக்கிற மேல்ஸுக்கும் அவையில் பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ், என்னென்ன பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் இருக்குது, அண்ட் ஃபேமிலி பிளானிங் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சொல்கிறோம். இது மூணாவது மெத்தடு. நெக்ஸ்ட்டு நாலாவதாக கிரியேட்டிங் அவேர்னஸ், அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்குறோம். அபவுட் தி கேர் ஆஃப் ப்ரெக்னென்ட் உமன்ஸ், கர்ப்பமுள்ள பெண்கள், போஸ்ட் நேட்டல் கேர் ஆஃப் மதர் அண்ட் சைல்டு, குழந்தை பிறந்த பின்னாடி அந்த குழந்தைக்கும் அம்மாவுக்கும், தி இம்பார்ட்டன்ஸ் பிரஸ்ட் ஃபீடிங், அந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாய்ப்பால் கொடுப்பதற்கான தாய்ப்பாலோட முக்கியத்துவத்தை அந்த பெண்களுக்கு எடுத்து சொல்கிறோம். சரியா, ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து தேவையான உணவுப் பொருட்கள், சரியா, சத்து மாவு, இந்த மாதிரி நிறையா கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்கரேஜிங் அண்ட் சப்போர்ட்டிங் தி கவர்மெண்டல் அண்ட் நான் கவர்மெண்டல் ஏஜென்சிஸ், அரசு மற்றும் அரசு சாராத இயக்கங்களுக்கு, டு ஐடென்டிஃபை தி நியூ மெத்தட்ஸ், இது அந்த ஃபேமிலி பிளானிங்க்கு இதுக்கெல்லாம் நியூ மெத்தட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்களையும் சொல்ல வைக்கலாம். டு இம்ப்ரூவ் தி எக்ஸிஸ்டிங் தி மெத்தட்ஸ் ஆஃப் பர்த் கண்ட்ரோல், இந்த மாதிரி புதுசான டெக்னிக்கல் யூஸ் பண்ணி பர்த் கண்ட்ரோலை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறத அரசு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அரசு சாராத நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறத நம்ம வரவேற்கிறோம். இந்த 5 ஸ்டெப்பும் தான் ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர் ப்ரோக்ராமோட 5 ஸ்டெப்ஸ். இதை படிச்சுக்கோங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆம்னியோசென்டசிஸ் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஆம்னியோசென்டசிஸ் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. இட் இஸ் ஸ்டேஷனரி ஃபேன் அப்படின்னா சட்ட ரீதியாக தடை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிடுது. ஸ்டேஷனரி ஃபேன் என்ன, சட்ட ரீதியாக தடை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி பேர். ஆம்னியோசென்டசிஸ் அப்படின்னா ஒரு குழந்தை அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அதுக்குள்ளார ஒரு ஊசி, அதனோட வயிற்றுக்குள்ளார ஒரு ஊசி போட்டு அதிலிருந்து அந்த பனிக்கூட திரவம் இருக்குது, அந்த திரவத்தை எடுத்து அந்த குழந்தை வந்து ஆணா பெண்ணான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். அந்த குழந்தையோட ஏதாவது பரம்பரை நோய்கள் இருக்கா அல்லது ஏதாவது குறைபாடு இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அந்த மெத்தடுக்கு பேர் தான் ஆம்னியோசென்டசிஸ். இதை வந்து சட்டப்பூர்வமாக தடை செய்யப்பட்டாங்க. இது ஏன் எப்படி தடை செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். டியூ டு ஸ்மால் ஃபேமிலி நார்ம்ஸ் அண்ட் ஸ்பீக்கடு சாய்ஸ் ஆஃப் மேல் சைல்டு, ஆண் குழந்தைகளை அதிகமாக விரும்புவதற்காகவும், ஃபேமிலி வந்து கம்மியான குழந்தைகளை பெற்றுக்கணுங்கிறதுக்காகவும், ஃபீமேல் பாப்புலேஷன் இஸ் டிக்ரீஸிங் அண்ட் அலார்மிங் ரேட், ஆண் குழந்தைய மேலே இருக்கக்கூடிய ஆசை பாசங்களினாலும் சிறு குடும்ப விதிகளின் மூலிமா, அந்த ஸ்மால் ஃபேமிலி லாஸ், சரியா, சிறு குடும்பத்தோட விதிகளை பின்பற்றதுனாலையும் பெண் குழந்தைங்களோட எண்ணிக்கை அபாயகரமான அளவுக்கு குறைஞ்சி போச்சு. சரியா, அபாயகரமான அளவுக்கு குறைஞ்சி போச்சு. ஆம்னியோசென்டசிஸ் இஸ் எ ப்ரீநேட்டல் டெக்னிக். ப்ரீநேட்டல்னா முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது. யூஸ்டு டு டிடெக்ட் எனி குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ். ஆம்னியோசென்டசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலிமா டிடெக்ட்னா கண்டுபிடிக்கிறது. எனி குரோமோசோமில், அந்த குழந்தைக்குள்ளார குரோமோசோமில் ஏதாவது மாறுபாடுகள் இருக்கா அப்படின்னு சொல்லி இதில் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபோட்டஸ் அண்ட் பீயிங் மிஸ்யூஸ்டு தி டிட்டர்மைன் தி செக்ஸ், அந்த குழந்தையோட செக்ஸ் என்ன, மேலா ஃபீமேலா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆம்னியோசென்டசிஸ் எதுக்கெல்லாம் பயன்படுது, குழந்தையில் இருக்கிற குரோமோசோமில் ஏதாவது மாறுபாடுகள் இருக்கா, குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு பயன்படுகிறது. ப்ளஸ் அந்த குழந்தையோட செக்ஸ், அந்த குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது பயன்படுகிறது. இந்த ஃபோட்டஸ்னால் அந்த குழந்தையோட குரோமோசோமில் ஏதாவது குறைபாடு இருக்கான்னு சொல்லி இந்த மெத்தடில் தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் அந்த குழந்தை ஆணா பெண்ணா அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். ஒன் த செக்ஸ் ஆஃப் த ஃபோட்டஸ் இஸ் நோன், ஒரு டைம் செக்ஸ் ஆஃப் தி ஃபோட்டஸ்னால் குழந்தை, நோன்னு தெரிஞ்சுக்கிறது. ஒரு டைம் அந்த குழந்தையோட
ஆனா பெண்ணா அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா தெர் மே பி சான்ஸ் டு ஃபீமேல் ஃபோர்ட்டிசைட். இது பெண் குழந்தையாக இருந்தால் அவங்க கருக்கலைப்பு செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஹென்ஸ் த சானிட்டரி பேன். இதனால் சானிட்டரினா சட்டப்பூர்வமாக, பேன்னா தடை. இதனால் சட்டப்பூர்வமாக அதை தடை பண்ணுறோம். இதை ஆம்னியோசென்டசிஸ் அப்படிங்கிற மெத்தடு. சரியா? இதனால தான் இதை தடை பண்ணாங்க. இது 3 மார்க்கில் கேட்பாங்க. ஆம்னியோசென்டசிஸை வந்து ஏன் தடை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சோசியல் இன்ஃபேக்ட் ஆஃப் செக்ஸ் ரேஷியோ அண்ட் ஃபீமேல் ஃபோர்ட்டிசைட் இன்ஃபான்டிசைட். சோசியல் இம்பேக்ட் ஆஃப் செக்ஸ் ரேஷியோ அப்படின்னா என்னென்னா, பாலின விகிதம். சொசைட்டியில் செக்ஸ் ரேஷியோன்னா மேல் எத்தனை பேர் இருக்காங்க, ஃபீமேல் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது செக்ஸ் ரேஷியோ. மேல் 50 பேர் இருக்காங்க, ஃபீமேல் 50 பேர் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது பேர் தான் செக்ஸ் ரேஷியோ. ஃபீமேல் ஃபோர்ட்டிசைட் அப்படின்னா பெண் சிசு கொலை. அப்போ குழந்தை வயிற்றுக்குள்ளாரையே கருவை கலைச்சிட்றது, கருக்கலைப்பு, அதுக்கு பேர் ஃபீமேல் ஃபீமேல்னால் பெண் குழந்தையாக இருந்தால் அந்த ஃபோர்ட்டிசைட்னா கரு கலைச்சிட்றது. அண்ட் இன்ஃபாக்டிசைடு அப்படின்னா குழந்தைய கொன்றது, குழந்தை பிறந்த பின்னாடி வெளியில் வந்த பின்னாடி கொல்றதுக்கு பேர் இன்ஃபான்டிசைடு. சரி, அப்போ என்னென்னா ஃபோர்ட்டிசைடுன்னு என்ன, அம்மா வயிற்றில் இருக்கும்போதே கருக்கலைப்பு பண்ணால் அதுக்கு பேர் ஃபோர்ட்டிசைடு. அப்படி இல்லாமல் பெண் குழந்தைய, அப்படி இல்லாமல் பெண் குழந்தை பிறந்து வெளியில் வந்த பின்னாடி இது கொண்டா அதுக்கு பேர் இன்ஃபான்டிசைடு. இது ரெண்டும் எப்படி இருக்குன்னு சொல்லி இது கொண்டு பார்க்கலாம். ஓகேவா? த செக்ஸ் ரேஷியோ ஆஃப் தி மேல்ஸ் டு தி ஃபீமேல்ஸ் இன் பாப்புலேஷன். செக்ஸ் ரேஷியோங்கிறது என்னென்னா, மேல் எத்தனை பேர் இருக்காங்க, ஃபீமேல் எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு குரூப்பில் மேல் எத்தனை பேர் இருக்காங்க, ஃபீமேல் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு பேர் தான் செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லி பேர். இந்தியாவில் த சைல்டு செக்ஸ் ரேஷியோ ஹேஸ் டிக்ரீஸ்டு. குழந்தைகளோட செக்ஸ் ரேஷியோவிலேயே பெண்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. டிகேட் ஃப்ரம் கடந்த 10 வருஷமாக 9 to 7, 10 வருஷத்துக்கு முன்னாடி 1000 ஆண்களுக்கு 927 பெண்கள் இருந்தாங்க. இப்போது 1000 ஆண்களுக்கு 919 பெண்கள் தான் இருக்காங்க. 920 ஃபீமேல்ஸ் ஃபார் எவ்ரி 100 மேல்ஸ். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 1000 மேலுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி 927 பெண்கள் இருந்தாங்க. இப்போ 1000 ஆண்களுக்கு இப்போ 919 பெண்கள் தான் இருக்காங்க. இந்த பெண்களோட பாலின விகிதம் குறைஞ்சிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. டு கரெக்ட் திஸ் ரேஷியோ, இதை சரி பண்ணணும்னா ஸ்டெப்ஸ் டு நீட் தி சேஞ்ச் இன் மைண்ட் செட் ஆஃப் தி ஆட்டிடியூட்ஸ் ஆஃப் தி பீப்புள்னா மக்களோட சிந்தனை மாறினால் மட்டும்தான் இதை வந்து சரி பண்ண முடியும். ஸ்பெஷலி இன் தி யங் அடல்ட்ஸ், இப்போ இருக்கக்கூடிய இளம் பருவத்தினருக்கு இதை வந்து நம்ம தெரியப்படுத்தணும். ஃபீமேல் ஃபோர்ட்டிசைட் கருக்கலைப்பு, பெண் கருக்கலைப்பு, அண்ட் இன்ஃபாக்டிசைட் குழந்தை கொல்றது, தி மேன்ஸ்பிகேஷன் ஆஃப் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் ஆன் அவர் சொசைட்டி. இதை வந்து டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா கருக்கலைப்பையும் தடை பண்ணணும், பெண் குழந்தையை கொல்வதையும் சுத்தமாக தடை பண்ணணும். இப்படி தடை பண்ணால் தான் இந்த பாலின விகிதம் சரியாக வரும். ஃபஸ்ட்டு ஃபீமேல் ஃபோர்ட்டிசைட்னா கருக்கலைப்பு, ஃபீமேல்னு பெண் குழந்தையை அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது கருக்கலைப்பு செய்வதற்கு பேர் ஃபீமேல் ஃபோர்ட்டிசைட். இட் ரெஃபர்ஸ் டு அபார்ஷன் டு தி ஃபீமேல் இன் தி மதர்ஸ் வம்ப்னா கர்ப்பப்பை. அம்மாவோட கர்ப்பப்பைக்குள்ளார இருக்கும்போதே பெண் குழந்தையை கொல்வதற்கு பேர் ஃபீமேல் ஃபோர்ட்டிசைட். வேறஸ் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் அப்படின்னு என்னென்னா, கில்லிங் ஆஃப் தி ஃபீமேல் சைல்டு ஆஃப்டர் ஹர் பர்த். குழந்தை பிறந்த பின்னாடி அது கொல்வதற்கு பேர் இன்ஃபான்டிசைட். இது 2 மார்க் பண்ணிக்கோங்க. ஃபீமேல் ஃபோர்ட்டிசைட்னா என்னென்னா, அம்மா வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்கும்போதே அபார்ஷன் பண்ணுறதுக்கு பேர் ஃபீமேல் ஃபோர்ட்டிசைட். இன்ஃபான்டிசைட்னா என்னென்னா, குழந்தை பிறந்த பின்னாடி அதை கொல்றதுக்கு பேர் இன்ஃபான்டிசைட். தீஸ் ஹேவ் ரிசல்டட் இன்பேலன்ஸ் ஆஃப் செக்ஸ் ரேஷியோ. இது ரெண்டுமே என்ன பண்ணுன்னு சொல்லுங்கள். இன்பேலன்ஸ் அப்படின்னா மாறுபாடு, செக்ஸ் ரேஷியோ அப்படின்னா பாலின விகிதம். இந்த ஃபீமேல் ஃபோர்ட்டிசைடும் ஃபீமேல் இன்ஃபான்டிசைடும் தான் வந்து பாலின விகிதத்தை மாற்றி அமைக்குது. இதை தடுப்பதற்காக யுனைடெட் நேஷன்ஸ் DPGH அப்படிங்கிற 2018 யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஜென்ரல் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ்
அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் ரிஃப்ளெக்டட் தட் இந்தியாஸ் ரேங்க்டு 135 அவுட் ஆஃப் 187 countries due to availability of very few economic opportunities women compared. யுனைடெட் நேஷன்ஸில் இந்த யூஎன்டிபி அப்படிங்கிற 2018 ஒரு அமைப்பு ஒரு கூட்டம் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க. அதில் மொத்தம் 187 நாடுகள் கலந்துக்கிட்டாங்க. அதில் இந்தியா வந்து 135வது இடத்துல இருந்தது. எதுலன்னா பாலின விகிதத்தில் ஆண்களும் பெண்களும் எப்படி சரிசமமாக அந்த நாட்டில் வாழ்கிறாங்க அப்படிங்கிறத ரேங்க் வச்சு சொன்னாங்க. அது வந்து மொத்தம் 187 கண்ட்ரிஸ் இருந்தாங்க. அதில் இந்தியா 135வது இடத்துல இருந்தாங்க, அந்த ரேங்க்கில் இருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இன் ஆர்டர் டு ப்ரிவென்ட் தி ஃபீமேல் ஃபோர்டிசைட், ப்ரிவென்ட்னா தடுக்கிறது, இந்த பெண் குழந்தை கருக்கலைப்பை தடுக்கணும்னா அண்ட் இன்ஃபான்டிசைட், குழந்தை பிறந்த முன்னாடி இன்ஃபான்ட் கொள்றதை தடுக்கணும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் டேக்கன் வேரியஸ் ஸ்டெப்ஸ். இந்த பெண் குழந்தை கருக்கலைப்பையும் பெண் குழந்தை கொல்லப்படுவதையும் தடுப்பதற்கு இந்தியா நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. இதுக்கு என்னென்னா பிசிபிஎன்டிடி அப்படின்னு ஒரு சட்டம் வர முறையை கொண்டு வராங்க. இதுக்கு என்ன பேருனா ப்ரீ கன்செப்ஷன் அண்டு ப்ரீநேட்டல் டயக்னாஸ்டிக் டெக்னிக்யூ ஆக்ட் 1994, 1994 இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. இட் இஸ் enacted டு பேர்ன், இது வந்து பேர்ன்னா தடை செய்து. இது என்னது தடை செய்யணும்? டு ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் செக்ஸ் அண்ட் ப்ரிவென்ட் தி ப்ரீநேட்டல் டயக்னாஸ்டிக் டெக்னிக்யூஸ் ஃபார் செலக்டிவ் அபார்ஷன். இது இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அதாவது குழந்தை வயிற்றுக்குள்ளார் இருக்கும்போது ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் செக்ஸ், அந்த குழந்தை ஆணா பெண்ணா என்பதை தெரிந்து கொள்வதற்கு தடை செய்யப்படுது. சரியா? ஒரு குழந்தை அம்மா வயிற்றில் இருக்கும்போது அந்த குழந்தை ஆணா பெண்ணா என்பது என்று செக் பண்ணுவது சட்டப்பூர்வமான குற்றம் அப்படின்னு சொல்லுது இந்த சட்டம். டு ப்ரிவென்ட் தி ப்ரீநேட்டல் டயக்னாஸ்டிக் டெக்னிக்யூ, ப்ரீநேட்டல்னால் குழந்தை பிறப்பதற்கு முன்னாடியே அம்மா வயிற்றில் இருக்கும்போதே ஃபார் செலக்டிவ் அபார்ஷன்னா கருக்கலைப்பு செய்வது. குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அது ஆணா பெண்ணா என்பது கண்டறிவது சட்டப்பூர்வமான குற்றம் அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் சொல்லுது. வேரியஸ் மெஷூர்ஸ் ஆர் டேக்கன் பை தி கவர்மெண்ட் என்ஷூர்ஸ் சர்வைவல். இது தவிர இன்னும் நிறையா ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. என்னென்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் பெட்டர் நியூட்ரிஷன், இதெல்லாம் தடுக்கணுங்கிறதுக்காக பெண் குழந்தைங்களுக்கு சரியான ஊட்டச்சத்து வழங்குதல், பெண் குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் கல்வி கொடுத்தல், ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு கொடுத்தல், எம்பவர்மெண்ட் அதிகாரம் வழங்குதல், பெண் குழந்தைகளுக்கு அதிகப்படியான அதிகாரங்கள் வழங்குதல். இந்த மாதிரி செய்கிறதுனால பெண் குழந்தை அபார்ஷன் செய்வதன் மூலியமாக அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து இப்படிக்குள்ளே கொடுத்தோம்னா கேர்ள்ஸ் பை எலிமினேட்டிங் தி டிஃப்ரென்ஸ் இன் தி செக்ஸ் ரேஷியோ, இதெல்லாம் பண்ணோம்னா பெண்கள் வந்து அதிகாரம் அதிகமாகும்போது அவங்க அபார்ஷன் பண்ண மாட்டாங்க, பெண் குழந்தைகள் அதிகமாக வளருவாங்க, செக்ஸ் ரேஷியோ வந்து பாலின விகிதம் சரியாகும். அண்ட் இன்ஃபேண்ட் மொர்டாலிட்டி அண்ட் இம்ப்ரூவிங் தர் நியூட்ரிஷன் அண்ட் எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ், பெண்களோட எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ், பெண்களோட ஊட்டச்சத்து, பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு அதிகாரம், இதெல்லாம் வழங்குவதன் மூலியமாக பெண் குழந்தைகள் அதிகமாகி இந்த பாலின விகிதம் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக இன்னும் நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. அதனால் போஸ்கோ ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்குது, அந்த ஆக்டை கொண்டு வந்திருக்காங்க. போஸ்கோ அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் ஆஃபென்சஸ். ப்ரிவென்ஷன்னா தடுக்கிறது, சில்ட்ரன்ஸ் குழந்தைகளை வந்து பாலியல் துன்புறுத்தலிருந்து பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் போஸ்கோ ஆக்ட். குழந்தைகள் வந்து பாலியல் துன்புறுத்தலிருந்து பாதுகாப்பதற்காக கொண்டு வந்த ஆக்டுக்கு பேர் போஸ்கோ ஆக்ட். தி செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட் ஆஃப் இன் ஒர்க் பிளேஸ், பாலியல் குற்றங்கள், சரியா? பாலியல் குற்றங்கள், பாலியல் தொல்லைகள், இதெல்லாம் வந்து ஒர்க் பிளேஸில் இருக்கிறது தடைகிறது. ப்ரிவென்ஷன் தடை செய்வது, ப்ராகிபிஷன் தடுத்தல், ரீசெட்ஸ் அப்படின்னா திருப்தி, சரியா? இதை மூணையும் கொடுக்குறது. இந்த ஆக்ட் என்ன சொன்னால் த சேஞ்சஸ் இன் தி கிரிமினல் லா பேஸ்ட் ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் வர்மா. நீதிபதி
வெர்மா அப்படிங்கிறவர் இந்த போஸ்கோ சட்டத்தை கொண்டு வந்தார். இவரோட பரிந்துரையின் பேரில் தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த போஸ்கோ சட்டத்தை ரெக்கமெண்டேஷன் பண்ணவர் ஜஸ்டிஸ் வெர்மா. இவர் ஒரு நீதிபதி. இந்த நீதிபதி வந்து தான் இந்த போஸ்கோ சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணி கொண்டு வந்தார். Justice Verma Committee in 2013 aims to creating safe and secure the environment for both females and males. வேலை செய்யும் இடங்களில் பாலியல் துன்புறுத்தல்களை தவிர்த்து சேஃபாக பாதுகாப்பான சூழ்நிலையை வந்து வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட போஸ்கோ சட்டத்தை கொண்டு வந்தவர் ஜஸ்டிஸ் வெர்மா கமிட்டி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அண்டு பர்த் கண்ட்ரோல். பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னா மக்கள் தொகை வெடிப்பு. மக்கள் தொகை வந்து ரொம்ப அதிகப்படியாக வளர்ந்துக்கிட்டே வந்துட்டுருக்கு. அதுக்கு பேர் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், மக்கள் தொகை வெடிப்பு அப்படின்னு சொல்லி பேர். பர்த் கண்ட்ரோல் அப்படின்னா பிறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி பேர். தொடர்ந்து பாப்புலேஷன்ஸ் ரொம்ப அதிகமாகிட்டே இருந்தால் மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாகிடும். அதனால் குழந்தை பிறப்பை கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. இன்க்ரீஸ்டு ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ். இன்க்ரீஸ்னால் அதிகமாகிறது. ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் இப்போல்லாம் மாத்திரை மருந்துகள் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய உருவாகிறதுனால பெட்டர் லிவிங் கண்டிஷன்ஸ் கேன் பி என்ஹான்ஸ்டு அண்ட் லாங்கிவிட்டி. ஹாஸ்பிட்டல்ஸ் மருந்து மாத்திரைகள் நிறைய இருக்கிறதுனால இப்போட மக்கள் தொகையோட வாழ்நாள் அதிகமாகிடுச்சு. அக்கார்டிங் டு தி ரீசன்ட் ரிப்போர்ட் ஃப்ரம் யூஎன். இப்போ பக்கமாக யூஎனில் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியா பாப்புலேஷன் இஸ் ஆல்ரெடி ரீச்டு 1.26 பில்லியன். இப்போ இந்திய மக்கள் தொகையோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா இப்போவே 1.26 மில்லியனுக்கு ரீச் ஆகிடுச்சாமா. அண்ட் எக்ஸ்பெக்டட்னு எதிர்பார்க்குறாங்க பிகம் தி லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் பாப்புலேஷன் சைஸ். இவங்க வந்து இப்போவே இந்தியாவோட பாப்புலேஷன் 1.26 பில்லியன் வந்துருச்சு. இவங்க எதிர்பார்க்குறாங்க இந்தியா லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் பாப்புலேஷன் சைஸ், உலகில் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடாக வந்துடும். சர்ப்ரைசிங் சைனாவை பீட் பண்ணிடும் அரௌண்ட் 2022. இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா 2022 சைனாவை முந்திட்டு இந்தியா லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் சைஸ், உலகில் மக்கள் தொகை அதிகமாக வாழக்கூடிய மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாடாக இந்தியா வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லி யுனைடெட் நேஷன்ஸ் எதிர்பார்த்துட்ருக்காங்க. டு ஓவர் கம் திஸ் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோம்னா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அண்ட் பர்த் கண்ட்ரோல் இஸ் ஒன்லி அவைலபிள் சொல்யூஷன். இது தடுக்கணும்னா மக்கள் தொகை பெருக்கத்தை தடுக்கணும். மக்கள் தொகை பெருக்கத்தை தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே சொல்யூஷன் பர்த் கண்ட்ரோல், பிறப்பு விகிதத்தை கம்மி பண்ணுறது. அதுக்கு ஒரே சொல்யூஷன் என்ன? பிறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்துதல். பிறப்பு கட்டுப்பாடு, பர்த் கண்ட்ரோல்னா பிறப்பு கட்டுப்பாடு. இட் இஸ் த ஒன்லி அவைலபிள் சொல்யூஷன். People should be motivated to have small family norms by using various contraceptive devices. மக்களுக்கு வந்து சிறு குடும்பத்தோட அவசியங்களை எடுத்து சொல்லணும். ப்ளஸ் கருத்தடை சாதனைகளை பற்றியும் எடுத்து அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அட்வர்டைஸ்மெண்ட் பை கவர்மெண்ட் இன் மீடியா எஸ் வெல் அஸ் போஸ்ட். இதை வந்து விளம்பரப்படுத்தும். சரி, அந்த மருந்து மாத்திரைகள் எல்லாத்தையும் விளம்பரப்படுத்தணும். வித் ஸ்லோகன் நாம் இருவர் நமக்கு இருவர், வி டூ அவர்ஸ் டூ. இது வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ். நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொல்லி எல்லா இடத்துலையும் எழுதி வச்சுருப்பாங்க. அண்ட் ஆல்சோ நாம் இருவர் நமக்கு ஒருவர், வி டூ அவர் ஒன். சரியா, சிறு குடும்பம் சிறப்பான குடும்பம். சரியா, அப்படின்லாம் வந்து ஸ்லோகனோடு சொல்லி எழுதி வைக்கணும். He has also motivated the control the population growth in தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இப்படி வந்து இந்த மாதிரி எல்லாம் சொல்லி நம்ம பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டாட்டரி ரேசிங் மேரேஜபிள் ஏஜ், சட்டப்பூர்வமான திருமண வயது ஃபீமேல் இன் 18 இயர்ஸ் அண்ட் த மேல்ஸ் 21 இயர்ஸ். சட்டப்பூர்வமாக பெண்ணின் திருமண வயது 18 வயசு.
18 வயசு ஆனால் தான் நீங்கள் சட்டப்பூர்வமாக திருமணம் செய்து கொள்ள முடியும் பெண்கள். ஆண்களுக்கு மேலுக்கு வந்து 21 இயர்ஸ் 21 வயசு ஆனால் தான் சட்டப்பூர்வமாக நீ திருமணம் செய்து கொள்ள முடியும். சரியா? அண்ட் இன்சென்டிவ்ஸ் கிவன் கப்புள்ஸ் வித் ஸ்மால் ஃபேமிலிஸ் ஆர் அதர் மெஷர்ஸ் டேக்கன் தி கண்ட்ரோல் பாப்புலேஷன் க்ரோத் ஆஃப் அவர் கண்ட்ரி. இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து பிறப்பு கட்டுப்பாடு, குழந்தை பிறக்கும் விதத்தை நம்ம கம்மி பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியா? கப்புள்ஸ் டு ஸ்மால் ஃபேமிலிஸ் ஆர் அதர் மெஷர்ஸ் டேக்கன் தி கண்ட்ரோல் தி பாப்புலேஷன் க்ரோத். கப்புள்ஸுக்கு கல்யாணம் ஆகும்போதே இந்த மாதிரி விதிமுறைகளை எல்லாம் சொல்லி சிறு குடும்பம் சிறப்பான குடும்பம் அப்படின்னு எல்லாம் சொல்லி அவங்களை மோட்டிவேட் பண்ணி மக்கள் தொகை பெருக்கத்தை நம்ம கம்மி பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ். பிறப்பு கட்டுப்பாடில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது? த வாலண்டரி யூஸ் ஆஃப் கான்ட்ராக்டிவ் ப்ரொசீஜர்ஸ். இது எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாலண்டரி அப்படின்னா தானவே கருத்தடை மாத்திரைகள் ப்ரிவென்ட்ஸ் தி ஃபெர்டிலைசேஷன் அண்ட் ப்ரிவென்ட் தி இம்ப்ளான்டேஷன் ஆஃப் ஃபெர்டிலைஸ்ட் எக் இன் த யூட்ரஸ் டேர்ம்ட் அஸ் பர்த் கண்ட்ரோல். இது ஒரு 2 மார்க்கில் கேட்பாங்க. பர்த் கண்ட்ரோல்னு என்னென்னா, தன்னிச்சையாக மருந்து மாத்திரைகளை உட்கொண்டு அதில் ஃபெர்டிலைசேஷன் நடப்பதையோ அல்லது கரு உருவாகுவதையோ அல்லது கரு பதிப்பதையோ தடுப்பதற்கு பேர் பர்த் கண்ட்ரோல். தன்னிச்சையாக மருந்து மாத்திரைகளை உட்கொண்டு கருவுறுதலை தடுப்பதோ அல்லது கருவுற்றது பதிப்பதை தடுப்பதோ அதற்கு பேர் பர்த் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி பேர். என் ஐடியல் கான்ட்ராக்ட் சுட் பி யூஸ். இந்த மருந்து மாத்திரைகள் எப்படின்னா ஃப்ரெண்ட்லி, அதுக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும், ஈஸிலி அவைலபிள், மெடிக்கல் ஈஸி கிடைக்கணும், வித் லீஸ்ட் சைடு எஃபெக்ட் ரொம்ப கம்மியாக இருக்கணும், சுட் நாட் இன்டர்ஃபியர் வித் செக்ஸுவல் ட்ரைவ், அவங்களோட செக்ஸுவல் ட்ரைவை வந்து தடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் இருந்தால் தான் அது பெஸ்ட்டாக இருக்கும். The contraceptive methods are 2 types, temporary, permanent. Contraceptive அப்படின்னா கருத்தடை செய்வதற்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று டெம்பரரி மெத்தடு, இன்னொன்று பர்மனன்ட் மெத்தடு. டெம்பரரி மெத்தடில் நேச்சுரல் மெத்தடு, கெமிக்கல் மெத்தடு, மெக்கானிக்கல் மெத்தடு, ஹார்மோனல் பேரியர் மெத்தடு. இதுதான் டெம்பரரியாக பர்த் கண்ட்ரோலில் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். சரியா? இது டெம்பரரி பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ். இப்போ தான் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நேச்சுரல் மெத்தடு. நேச்சுரல்னால் இயற்கையான மெத்தட். இட் இஸ் யூஸ்டு டு ப்ரிவென்ட் தி ஸ்பேம் வித் ஓவன். இது ஸ்பேமும் ஓவனும் ஜாயிண்ட் ஆகாமல் தடுக்குது, சந்திக்காததை தடை செய்யுது. எப்படின்னா, ரிதம் மெத்தட் சீரியக்க முறை, இட் இஸ் எ சேஃப் மெத்தட். காய்டஸ் இன்ட்ரப்ஷன்ஸ் தடுப்பு முறை. கண்டினியூஸ் ஆப்சன்டிஸ் தொடர்ந்து ஆப்சண்ட் ஆகிறது. லாக்டேஷன் அமார்பியா அப்படின்னா பால் கொடுக்கும்போது மென்சுரல் சைக்கிள் ஸ்டாப் பண்ணுறது. இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பயன்படுத்தி தான் நம்ம கருத்தடையை நம்ம பண்ணுறோம். இது ஒவ்வொன்றையும் நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறோம். சரியா? என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சீரியக்க முறை அப்படின்னா ரிதம் மெத்தட்ஸ். விலகல் முறை அப்படின்னா காய்டஸ் இன்ட்ரப்ஷன்ஸ். தொடர்ந்து தவிர்ப்பு முறை அப்படிங்கிறது கண்டினியூஸ் ஆப்சன்டிஸ். பாலூட்டும் காலத்தில் மாதவிடாய் இல்லாமை அப்படிங்கிறது தான் லாக்டேஜஸ் அமார்பியா அப்படின்னு சொல்லி பேர். இது நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தடு பீரியாடிக் ஆப்சன்டிஸ் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு மெத்தட். இதுக்கு பேர் ரிதம் மெத்தட் அப்படின்னு சொல்லி பேர். ரிதம் மெத்தட்னா சீரியக்க முறை. பீரியாடிக் ஆப்சன்டிஸ்னால் அந்த பீரியட் வர்ற டைமில் ஆப்சண்ட் ஆகிறதுக்கு பேர் பீரியாடிக் ஆப்சன்டிஸ். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம படிச்சிருப்போம், ஓவுலேஷன் அக்கர்ஸ் இன் 14th day ஆஃப் மென்சுரல் சைக்கிள். மென்சுரல் சைக்கிள் நடக்கிறப்ப ஓவுலேஷன் 14வது நாள் நடக்கும்.
இந்த 14வது நாள் இருக்கிறப்போ ஓவம் வெளியில் வந்து சர்வீஸ் உயிரோடு இருக்கும். ஃபார் அபவுட் 2 days of this sperm remains up to 72 hours. இந்த 14வது நாள் வந்து பார்த்திங்கன்னா 14வது நாள் வெளியில் வந்து இந்த கருமுட்டை 2 நாள் மட்டுமே உயிரோடு இருக்கும். அதுக்கப்புறம் செத்து போய் வெளியில் வந்துடும். சரியா? 14வது நாளில் ஓவலேஷன் நடந்து அது வெளியில் வந்துடும். இட் இஸ் சர்வைஸ் அபவுட் 2 days. இது எப்படி இருக்குமாம்மா? 2 நாள் மட்டும்தான் உடம்புக்குள்ளே உயிரோடு இருக்குமாம்மா. ஸ்பேம் ரிமைன்ஸ் அலைவ் ஃபார் 72 hours. ஸ்பேம் வந்து 72 மணி நேரம் மட்டும்தான் உடம்புக்குள்ளே உயிரோடு இருக்குமா. அதுக்கப்புறம் செத்து போயிடும். சரியா? இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டில் ஸ்பேம் 72 மணி நேரம் உயிரோடு இருக்கும். ஓவம் 2 நாள் உயிரோடு இருக்கும். காய்டஸ் டு பி அவாய்டட் டூரிங் திஸ் டைம். இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து இந்த காய்டஸை அவாய்ட் பண்ணிட்டோம்னா நம்ம குழந்தை பிறக்காது. சரி, இந்த நேரத்தில் நாம் காய்டஸை அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கு பேர் தான் பீரியாடிக் ஆப்சன்டிஸ் அப்படின்னு சொல்லி பேர். இதுக்கு அடுத்த மெத்தடு கண்டினியூஸ் ஆப்சன்டிஸ் அப்படிங்கிற மெத்தடு. கண்டினியூஸ் அப்படின்னா தொடர்ந்து தவிர்க்கும் முறை அப்படின்னு சொல்லி பேர். இட் இஸ் த சிம்பிளஸ்ட் மோஸ்ட் ரிலையபிள் வே டு அவாய்ட் ப்ரெக்னன்சி. இதுதான் ரொம்ப என்னவாமா சிம்பிளஸ்ட்னால் ரொம்ப ஈஸியானது, மோஸ்ட் ரிலையபிள் அதிக நம்பத்தன்மை வாய்ந்த ஒரு ப்ரெக்னன்சியை தடுப்பதற்கு ஒரு சிறந்த வழி இது. இட் இஸ் நாட் டு ஹேவ் காய்டஸ் டிஃபைன் த பீரியட் ஆஃப் ஃபெசிலேட்ஸ் கன்செப்ஷன். இதில் என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த காய்டஸை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வச்சுருவாங்க. சரி, காய்டஸை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வச்சுருவாங்க. சரியா? நமக்கு காய்டஸ் வேண்டாம், குழந்தை வேண்டாம், கொஞ்ச நாள் கழித்து குழந்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த செக்ஸுவலில் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கு பேர் கண்டினியூஸ் ஆப்னஸ் அப்படின்னு சொல்லி பேர். இதுக்கு அடுத்த மெத்தடு காய்டஸ் இன்ட்ரப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். சரியா? விலகல் முறை அப்படின்னு சொல்லி பேர். விலகல் முறை அப்படின்னு சொல்லி பேர். அப்படின்னு என்னென்னா இட் இஸ் ஓல்டஸ்ட் ஃபேமிலி பிளானிங் மெத்தட். இதை 1 மார்க்கில் கேட்பாங்க. இது எப்படியாமா இதுதான் மிக மிக பழமையான ஃபேமிலி பிளானிங் மெத்தட். இது காய்டஸ் இன்ட்ரப்ஷன்ஸ். ஆமாம். த மேல் பார்ட்னர் withdraws the penis before ejaculation. மேல் பார்ட்னர் வந்து ஸ்பேம் எஜாகுலேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி பெனிஸை வெளியில் எடுத்துடணும். அதுக்கு பேர் தான் காய்டஸ் இன்ட்ரப்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். இப்படி எடுத்ததுனால ப்ரிவெண்டிங் தி டெபார்டேஷன் ஆஃப் செமன் இன்டு வெஜைனா. இப்படி பண்ணுறதுனால செமன் வந்து வெஜைனாக்குள்ளே போகாது. வெஜைனாக்குள்ளே போகிறதுனால குழந்தை பிறக்காது. சரியா? குழந்தை உருவாகாது. சரியா? இதுக்கு பேர் காய்டஸ் இன்ட்ரப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். இதுக்கு அடுத்த மெத்தடு லாக்டேஷனல் அமார்ஃபியா அப்படின்னு சொல்லி பேர். லாக்டேஷனல் அப்படின்னா பால் கொடுப்பது அப்படின்னு சொல்லி பேர். ஏமெனோரியா அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் இஸ் கால்ட் அஸ் ஏமெனோரிகா அப்படின்னு சொல்லி பேர். மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் நடக்காது. ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு பால் கொடுத்துட்ருக்கும்போது உங்களுக்கு மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் நடக்காது. அதுக்கு பேர் தான் லாக்டேஷனல் மெமோர்ஃபியா அப்படின்னு சொல்லி பேர். மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் resume early 6 to 8 weeks from the parturition. ஒரு குழந்தை பிறந்த பின்னாடி 6லேருந்து 8 வாரத்து வரைக்கும் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் நடக்காது. However, the reappearance of normal ovarian cycles may be delayed for 6 months during breastfeeding. breastfeedனா பால் கொடுப்பது. தாய்ப்பால் கொடுத்து 6 மாதத்துக்கு வந்து குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் நடக்காது. மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் நடக்கலைன்னா எக் உருவாகாது. எக் உருவாகலைன்னா குழந்தை உருவாகாது. த டிலே ஆஃப் ஓவரின் ஃபாலிக்கிள் இஸ் கால்டு லாக்டேஷனல் அமெனோரியா. இப்படி பால் கொடுப்பதுனால கருமுட்டை உற்பத்தி ஆகாமல் தடுப்பதற்கு பேர் லாக்டேஷனல் அமார்ஃபியா அப்படின்னு சொல்லி பேர். இட் சர்வ்ஸ் as a நேச்சுரல். இது வந்து நேச்சுரல் பட் அன்ரிலையபிள் ஃபார்ம் ஆஃப் பர்த் கண்ட்ரோல். இது இயற்கையான ஒன்று தான், ஆனால் இதில் நம்பகத்தன்மை ரொம்ப குறைவு. சக்கிங் பை தி பேபி டூரிங் பிரஸ்ட் ஃபீடிங் ஸ்டிமுலேட்ஸ். சக்கிங்னா உரியிறது, பேபின்னா குழந்தை வந்து பால் குடிச்சிட்ருக்கிறதுனால அது இட் ஸ்டிமுலேட்ஸ் பிட்யூட்டரி டு செக்ரேட் தி இன்க்ரீஸ்டு ப்ரோலாக்டின் ஹார்மோன்.
இந்த குழந்தை தொடர்ந்து பால் குடிச்சிட்டே இருக்கிறதுனால பிட்யூட்ரி ஹார்மோன் வந்து ஸ்டிமுலேட் ஆகி இட் செக்ரேட்ஸ் த இன்க்ரீஸ்டு ப்ரோலாக்டின் ஹார்மோன். இது என்ன பண்ணுதாமா, ப்ரோலாக்டின் ஹார்மோனை செக்ரேட் பண்ணி விட்டுருதாமா. இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் மில்க் ப்ரொடக்ஷன். எதுக்குன்னா பால் உற்பத்தி ஆகிறதுக்காக. அதாவது அந்த குழந்தை பால் குடிச்சிட்டே இருக்க பால் அதிகமாக உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அது யார் உற்பத்தி பண்ணுறாங்கன்னா ப்ரோலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோன். இது யார் உற்பத்தி பண்ணுறாங்கன்னா பிட்யூட்ரி கிளாண்ட் தான் உற்பத்தி பண்ணுது. இந்த ப்ரோலாக்டின் ஹார்மோன் வந்து மில்க் ப்ரொடக்ஷன் பண்ணுது. மில்க் ப்ரொடக்ஷன் வரும்போது இன்னொரு ஒர்க்கையும் பண்ணுது. அதனால தான் பிரச்சனை. தீஸ் ஹை ப்ரோலாக்டின், இந்த ப்ரோலாக்டின் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும்போது இந்த மதர்ஸ் பிளட், இந்த அம்மாவோட ரத்தத்துக்குள்ளார ப்ரோலாக்டின் ஹார்மோன் அதிகமாக இருக்கிறதுனால இது ப்ரிவென்ட் தி மென்சுரல் சைக்கிள் பை, இது வந்து மென்சுரல் சைக்கிள் நடப்பதை தடுக்கிறது. ப்ரிவென்ட்னா தடுக்கிறது, மென்சுரல் சைக்கிள் தடுக்கிறது. எப்படின்னா பை சப்ரஸிங் தி ரிலீசிங் கொனடோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன். சப்ரஸிங்னா குறைக்கிறது. இந்த கொனடோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோனை குறைச்சிருது. அந்த ஹார்மோனுக்கு பேர் கொனடோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லி பேர். இது எங்கேருந்து வருதுன்னா ஹைப்போதலமஸ். இந்த கொனடோட்ரோபிக் ரீசன் வந்து பிட்யூட்டரி செக்ரேட் ஆகாமல் தடுத்து நிறுத்திடுது. அதனால் கருமுட்டை உற்பத்தி ஆவது தடுக்கப்படுகிறது. கருமுட்டை உற்பத்தி ஆகிறதுனால என்ன ஆகுது, நமக்கு வந்து கருமுட்டை உற்பத்தி ஆகலைன்னா குழந்தை ஃபார்மேஷன் ஆகும். சரியா? இதுதான் நேச்சுரல் மெத்தட்ஸ். இதுக்கு அடுத்த மெத்தட்ஸ் பேரியர் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி. பேரியர் மெத்தட்னு என்னென்னா தடுப்பு முறை. ஏதாவது ஒன்று வச்சு தடுக்கிறது, அதுக்கு பேர் தான் பேரியர் மெத்தட். ஏதோ ஒன்று மேலே போட்டு தடுக்கிறது. தீஸ் மெத்தட்ஸ் ஓவம் அண்ட் ஸ்பேம்ஸ் ஆர் ப்ரிவென்டட் ஃப்ரம் மீட்டிங். ஸ்பேமும் ஓவமும் சந்திக்கிறது தடுக்கப்படுகிறது. ஸோ ஃபெர்டிலைசேஷன் டஸ் நாட் அகர். அதனால் கருவுறுதல் வந்து நடைபெறாது. இதுக்கு என்னென்ன மெத்தட்னு சொல்லிப்பார். ஃபஸ்ட்டு கெமிக்கல் பேரியர், வேதி பொருட்களை வச்சு தடுக்கிறது, அதுக்கு பேர் கெமிக்கல் பேரியர்ஸ். கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி தடுக்கிறது. ஃபார்மிங் டேப்லெட்ஸ், மாத்திரைகள் போட்டுக்கலாம். சரியா? நுரைக்கும் மாத்திரைகள். நெக்ஸ்ட்டு மெல்ட்டிங் சப்ரோசஸ் அப்படின்னா உருகும் மாத்திரைகள். ஜெல்லிஸ் வச்சுக்கலாம். க்ரீம்ஸு, கெமிக்கல் ஏஜென்ட்ஸு, இன்ஆக்டிவ் இதெல்லாம் பயன்படுத்தினோம்னா ஸ்பேமை வந்து இன்ஆக்டிவேட் பண்ணிடும். வெஜைனாக்குள்ளே போகிற ஸ்பேமை இன்ஆக்டிவேஷன் பண்ணிடும். இந்த மாத்திரை, மருந்து, டியூப் மாத்திரை, சரியான ஊசி, இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த மாதிரி கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி தடுக்கிறதுக்கு பேர் கெமிக்கல் பேரியர்ஸ். நெக்ஸ்ட்டு மெக்கானிக்கல் பேரியர்ஸ். மெக்கானிக்கல் பேரியர்ஸ்னால் ஏதாவது ஒரு பொருள், சரியா, இயக்க முறையின் மூலியமாக தடுப்பதற்கு பேர் மெக்கானிக்கல் பேரியர்ஸ். எக்ஸாம்பிள் காண்டம்ஸ். காண்டம்ஸ் ஆர், இது காண்டமை பயன்படுத்தி ஃபெர்டிலைசேஷன் தடுக்கிறதுக்கு பேர் மெக்கானிக்கல் மெத்தட். இந்த காண்டம் அப்படிங்கிறது தின்ஸ், இது ரொம்ப மெல்லி இலை போன்றதாக இருக்கும். கவர் த பெனிஸ், இது பெனிஸ் ஃபுல்லாக கவராக இருக்கும். இது மேலோட பெனிஸ் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். வித் தி ஃபீமேல் யூஸ் கவர் தி வெஜைனா. ஃபீமேலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். கவர் த வெஜைனா டு cervix just for the coitus and also prevent the entry of ejaculated sperm into female reproductive tract. இந்த காண்டம் யூஸ் பண்ணுறதுனால ஸ்பேம் வந்து மேல்லேருந்து ஃபீமேலுக்கு போகிறது தடுக்கப்படுகிறது. அப்படி தடுக்கிறதுனால ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறது. தீஸ் கேன் ப்ரிவென்ட் தி கன்செப்ஷன். இதை வந்து கருவுறுதலை தடுக்கிறது. காண்டம் should be discarded after the single use. காண்டம் வந்து ஒரே ஒரு டைம் தான் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணக்கூடாது. காண்டம் ஆல்சோ சேஃப்கார்ட்ஸ் யூசர் ஃப்ரம் எய்ட்ஸ் அண்ட் எஸ்டிடிஸ். காண்டம் யூஸ் பண்ணுறதுனால எய்ட்ஸ் நோய், இந்த மாதிரி செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், பாலியல் மூலியமாக பரவக்கூடிய நோய்கள் வராமல் நம்ம தடுத்துக்கலாம். காண்டம்ஸ் ஆஃப் மேடப் ஆஃப் பாலியூரித்தேன், லாக்டேஸ் அண்டு லாம்ஸ்கின். காண்டம் எதில் செய்கிறாங்கன்னா
பாலியூரித்தீன் அப்படிங்கிற பிளாஸ்டிக்லேயும் லாக்டஸ் அப்படிங்கிற பிளாஸ்டிக்லையும் லேம்ஸ்கின் அப்படிங்கிற ஒரு மெழுகாலையும் செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டயஃப்ராம். சரி, டயஃப்ராம் அப்படிங்கிறது ஃபீமேல் யூஸ் பண்ணக்கூடியது தான் டயஃப்ராம். செர்விக்கல் கேப்ஸ், வால்ஸ் இதெல்லாம் ஃபீமேல் யூஸ் பண்ணக்கூடிய பொருள்கள். இட் இஸ் மேட் அப் ஆஃப் ரப்பர். இதனால் வந்து ரப்பர் அண்ட் இன்சர்ட்டட் இன்ட்டு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட். இது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுவாங்களாமா. டு கவர் த செர்விக்ஸ், இது கர்ப்பப்பையோட வாய்ப்பகுதியை கவர் பண்ணிடும். பிஃபோர் த காய்டஸ் இன் ஆர்டர் டு ப்ரிவென்ட் த ஸ்பேம்ஸ் அண்ட் என்ட்ரிங் தி யூட்ரஸ். இது என்ன பண்ணுது, ஸ்பேம்ஸ் உள்ளே போகிறத தடுத்து நிறுத்திடுது. அதனால் ஃபெர்டிலைசேஷன் ஆகிறது தடுத்து நிறுத்தப்படுது. இதுக்கு அடுத்த மெத்தடு ஹார்மோனல் மெத்தட்ஸ். ஹார்மோனை யூஸ் பண்ணி நாம் வந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறத தடுக்கிறதுக்கு பேர் ஹார்மோனல் பேரியர்ஸ். இட் ப்ரிவென்ட்ஸ் த ஓவரிஸ் ஃப்ரம் தி ரிலீஸிங் தி ஓவா அண்ட் திக்கன்ஸ் தி செர்விக்கல் ஃப்ளூயிட் விச் இஸ் கீப் தி ஸ்பேம் அவே ஃப்ரம் தி ஓவம். இந்த ஹார்மோனை நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஓவத்தை சுற்றி ஒரு கடினமான லேயர் உருவாகிடும். ஸ்பேம்ஸ் வந்து ஓவாக்குள்ளே போகிறது தடுக்கப்படும். இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஓரல் கான்ட்ராக்டிஸ் அப்படின்னா வாய் வழியாக மாத்திரை மருந்துகளை உட்கொண்டு கருவுறுதலை தடுப்பதற்கு பேர் ஓரல் கான்ட்ராக்டிஸ். பில்ஸ்னால் டியூப் மாத்திரையெல்லாம் போட்டுக்கணும் அப்படின்னா ஃபீமேலுக்கு ஓவுலேஷனே நடக்காது. எப்படி நடக்காதுன்னா இன்ஹிபிட்டிங் அப்படின்னா இது தடுக்கும். என்னத்தை தடுக்கும்? ஃபாலிக்கல் ஸ்டிமுலேஷன் ஹார்மோன், லூட்டினேஷன் ஹார்மோன், இந்த 2 ஹார்மோன் உற்பத்தி ஆகிறது இந்த பில்ஸ் தடுத்து நிறுத்திடும். இப்படி தடுத்துனதுனால ஓவுலேஷன் நடக்கிறதில்ல. ஓவுலேஷன் நடக்காதனால கருமுட்டை வெளியில் வர்றதில்லை, கருவுறுதல் நடைபெறுவதில்லை. A combined pills is the most commonly used birth control பிள்ளை. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு மாத்திரைகள் அப்படிங்கிற மாத்திரைகள் வந்து நிறைய வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது, நிறைய அதை தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இட் கண்டைன்ஸ் சிந்தட்டிக் ப்ரொஜெஸ்டிரோன். இது ஆர்டிஃபிஷியலாக வேதி தொழிற்சாலைகளில் உருவாக்கப்பட்ட ப்ரொஜெஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோனும் ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோனும் செயற்கையாக உருவாக்கப்பட்ட ப்ரொஜெஸ்ட்ரோனும், சிந்தட்டிக்னு செயற்கையாக உருவாக்கப்பட்ட ப்ரொஜெஸ்டிரோனும் செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஈஸ்ட்ரோஜன் அதுக்குள்ளே இருக்குது. இந்தியாவில் ஒரு மாத்திரை உருவாக்கிது, அது பேர் செகாலி அப்படின்னு சொல்லி பேர். அதுக்கு பேர் செகாலி. அது இந்தியாவில் உருவாக்கியிருக்காங்க. இட் இஸ் எ கான்ட்ராக்டிவ் பில் இஸ் சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இன் லக்னோ. உத்தரப்பிரதேசத்தில் லக்னோ அப்படிங்கிற உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய CDRI கம்பெனியில் இந்த செகாலி அப்படிங்கிற இந்த மாத்திரையை உருவாக்கியிருக்காங்க. இந்தியா கண்டென்ஸ் நான் ஸ்டீராய்டு ப்ரிப்ரேஷன் கால்டு சென்ட்ரோமன். இதுக்குள்ளார நான் ஸ்டீராய்டு ஹார்மோன் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் சென்ட்ரோமன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது. இது உள்ளே போய் ஸ்பேம்ஸ் எல்லாத்தையும் கொண்டுரும். ஓகேவா? இப்படி அதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்ட்ரா யூட்ரைன் டிவைஸ். இன்ட்ரா யூட்ரைன் டிவைஸ் அப்படின்னு என்னென்னா ஒரு சில மிஷின்ஸை வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டுக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணி வச்சுருவோம். அது உள்ளே வந்து ஸ்பேம்ஸு ஓவா எல்லாத்தையும் கொன்றும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அது வெளியே எடுத்துருவோம். அதுக்கு பேர் இன்ட்ரா யூட்ரைன் டிவைஸ் அப்படின்னு சொல்லி பேர். அதுக்கு பேர் என்ன? இன்ட்ரா யூட்ரைன் டிவைஸ். இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ் ஆர் இன்சர்ட்டட் இன் மெடிக்கல் எக்ஸ்பெக்ட்ஸ். டாக்டரோ அல்லது மெடிக்கல் எக்ஸ்பெக்டோ இந்த யூட்ரஸ் கர்ப்பப்பைக்குள்ளே கொண்டு போய் வச்சுருவாங்க. த்ரூ வெஜைனா வழியாக கர்ப்பப்பையில் கொண்டு போய் இன்சர்ட் பண்ணி வச்சுருவாங்க. தீஸ் டிவைஸ் அவைலபிள் எஸ் காப்பர் ரிலீசிங், ஹார்மோன் ரிலீசிங் அண்டு நான் மீடியேட்டட் ரிலீசிங். இது வந்து 3 வடிவில் கிடக்குதாம்மா. ஒன்று காப்பர் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஐயூடி, இன்னொன்று ஹார்மோன் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஐயூடி, இன்னொன்று நான் மீடியேட்டட் ஐயூடி. 2 கலந்து செக்ரேட் பண்ணுறது நான் மீடியேட்டட். இந்த மாதிரி 3 வகையில் இருக்குது. ஐயூடி இன்க்ரீஸ் தி பேகோசைட்டிசிஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் வித் தி யூட்ரஸ்.
பேகோசைட்டோசிஸ் அப்படின்னா செல் விழுங்குதல். இது என்ன பண்ணுதாமல் உள்ளே போகிற ஸ்பேம்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சி விழுங்கி சாப்பிட்டு கொண்டுருது. The IUD is ideal contraceptive for females who want to delay pregnancy. யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பெற்றுக்கொள்வதை தள்ளி வைக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இதை வச்சுக்கலாம். It is one of the popular method of conception in India has been success 95 to 99%. இந்தியாவில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடில் இதுதான். இதில் 95லேருந்து 99% வெற்றியை கொடுக்கும். மிகவும் நம்பகத்தன்மை கொண்டது இது. 95லேருந்து 95% இது வெற்றியை கொடுக்கக்கூடிய நம்பகத்தன்மையான மெத்தடு. இதுக்கு அடுத்தது காப்பர் ரிலீசிங் ஐயூடி. இது வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணாங்க. இது வந்து காப்பரை செக்ரீட் பண்ணும். இந்த காப்பரை வந்து ஸ்பேம்ஸ் எல்லாத்தையும் கொன்றும். இட் இஸ் டிஃபர் ஃப்ரம் அதர்ஸ் அமௌண்ட் ஆஃப் காப்பர். காப்பர் ஐயூடிஸ் ஆர் சச்சஸ். இதில் நிறைய டைப் இருக்காமல் என்னென்னா காப்பர் T380A அப்படிங்கிறது ஒரு டைப்பு, நோவா T அப்படிங்கிறது ஒரு டைப்பு, காப்பர் 7 அப்படிங்கிறது ஒரு டைப், காப்பர் 380 அப்படிங்கிறது ஒரு டைப், ஏஜி அப்படிங்கிறது ஒரு டைப், மல்டிலோட் 375 அப்படிங்கிறது ஒரு டைப். இதெல்லாம் காப்பர் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய டைப், டிஃப்ரெண்ட் டைப்ஸ். அண்ட் ரிலீஸ் ஃப்ரீ காப்பர் அண்டு காப்பர் சால்ட்ஸ். இது காப்பரையும் காப்பர் உப்புகளையும் கர்ப்பப்பையில் செக்ரேட் பண்ணிடுது இன்டு யூட்ரஸ். இது சப்ரஸஸ் ஸ்பேம் மோட்டாலிட்டி. ஸ்பேம் நீந்திட்டு போகிறது தடுக்குது. They can remain in the uterus for 5 to 10 years. இது கர்ப்பப்பைக்குள்ளே 5 வருஷம் அல்லது 10 வருஷம் வரையும் உள்ளே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அது வெளியே எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு ஹார்மோன் ரிலீஸிங் ஐயூடி. ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுற மெத்தட்ஸ். such as ப்ரோகஸ்டாண்ட் LNG20 அப்படிங்கிற ஒரு மெத்தடு ஆஃப்டன் கால்டு இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ் சிஸ்டம்ஸ். இது வந்து இதில் ரொம்ப அதிகமாக பயன்படுது. ப்ரொஜெஸ்டரண்ட் LNG20 அப்படிங்கிறத அது அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. தி இன்க்ரீஸ் விஸ்கோசிட்டி ஆஃப் cervical muscular hereby prevent the sperm from entering the cervix. இது வந்து பார்த்திங்கன்னா விஸ்கோசிட்டி அப்படின்னா ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை cervical mucus கழுத்து பகுதிக்கு பக்கத்தால் இது செக்ரேட் பண்ணிடுது. இது ப்ரீவென்னை தடுக்குது. இது என்ன பண்ணுது? ஸ்பேம்ஸ் அண்ட் என்ட்ரிங் தி சர்விக்ஸ். ஸ்பேம் வந்து சர்விக்ஸ் அப்படிங்கிற கர்ப்பப்பையோட கழுத்து பகுதிக்குள்ளே போகிறதை இது தடை செய்கிறது. இதுக்கு அடுத்த மெத்தடு நான் மீடியேட்டட் ஐயூடி. இதுக்கு அடுத்த மெத்தடு நான் மீடியேட்டட் ஐயூடி அப்படிங்கிறது. They are made up of plastic or stainless steel. இது பிளாஸ்டிக்னாலேயோ அல்லது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னாலேயோ உருவாக்கப்பட்டிருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் லிப்பி லூப். இட் இஸ் எ டபுள் எஸ் ஷேப்டு பிளாஸ்டிக் டிவைஸ். இது 2 எஸ் வடிவத்தில் இருக்கும். இதுக்கு பேர் லிப்பி லூப் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவரை நம்ம படித்ததெல்லாம் டெம்பரவரியாக குழந்தை உருவாவதை தடுப்பது. இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது பர்மனண்ட்டாக குழந்தை உருவாவதை தடுப்பதற்கு பேர் பர்மனன்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிப்பேர். பர்மனன்ட் பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ். பர்மனண்ட்டாக குழந்தை பிறப்பு கட்டுப்பாடு பர்மனண்ட்டாக எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறது. They are adopted by individuals who do not want have any more children. எங்களுக்கு குழந்தை போதும், இதுக்கப்புறம் குழந்தை வேண்டாம் அப்படின்னு யாரெல்லாம் ஃபேமிலியில் ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் இதை நம்ம பயன்படுத்திட்டோம். இதுக்கு என்ன பண்ணணும்னா ஆப்ரேஷன் பண்ணணும். சர்ஜிக்கல் ஸ்டெரிலைசேஷன் மெத்தட்ஸ். இதுக்கு சர்ஜரி ஆப்ரேஷன் பண்ண தான் சரி. இட் இஸ் அ பர்மனன்ட் கான்ட்ராப்ஷன் மெத்தட்ஸ் advised for male and female partners to prevent any more pregnancies. இதுக்கு மேலே ப்ரெக்னன்சி வேண்டாம், குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லி எந்த கணவன்மார்கள் மற்றும் மனைவிமார்கள் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு இது செய்வாங்க. It blocks the transport of gametes, prevent the conception. இது வந்து gametes, sperms ஓவர் டிரான்ஸ்போர்ட் ஆகிறது கட் பண்ணிடும்.
டியூபெக்டமி அப்படிங்கிறது பெண்களுக்கு செய்யக்கூடிய ஆப்ரேஷன். இட் இஸ் அ சர்ஜிக்கல் ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் உமன். அறுவை சிகிச்சையின் மூலியமாக ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னா குழந்தை பெற்றுக்க முடியாது தன்மை உருவாக்குறதுக்கு பேர் டியூபெக்டமி விமனில். இன் திஸ் ப்ரொசீஜர் இஸ் ஸ்மால் போர்ஷன் ஆஃப் போத் ஃபெல்லோபியன் டியூப்ஸ் கட் அண்ட் டைட் அப் த்ரூ தி ஸ்மால் இன்சிஷன் ஆஃப் தி அப்டோமல் ஆர் வெஜினா. வெஜினாவில் இருந்தோ அல்லது அப்டோமனில் இருந்தோ சின்னதாக ஒரு காயத்தை ஏற்படுத்தி அதில் போகக்கூடிய ஃபெல்லோபியன் டியூப், போத் ஃபெல்லோபியன், ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய ரெண்டு ஃபெல்லோபியன் டியூப்பையும் கட் பண்ணிவிட்டு அதை தைச்சிருவாங்க. கட்னா நறுக்கிறது, டைட்னா தைச்சிருவாங்க. கட் பண்ணிவிட்டு ரெண்டையும் ஜாயிண்ட்டை பிரித்து தைச்சி விட்ருவாங்க. இதே ஃபெல்லோபியன் டியூப். தீஸ் ப்ரிவென்ட்ஸ் தி ஃபெர்டிலைசேஷன் as well as entry of egg into uterus. இப்படி பண்ணுறதுனால கருமுட்டை கர்ப்பப்பைக்கு போவது தடை செய்யப்படுகிறது. இதனால் கருவுறுதல் நடைபெறுவது தடை செய்யப்படுகிறது. நெக்ஸ்ட்டு வாசக்டமி அப்படிங்கிறது ஆண்களுக்கு பண்ணக்கூடிய ஆப்ரேஷன். இட் இஸ் அ சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் ஃபார் மேல் ஸ்டெரிலைசேஷன். இது வந்து ஆப்ரேஷன் செய்து ஆண்களை குழந்தை பெற்றுக்காத நிலைமை உருவாக்குறதுக்கு பேர் வாசக்டமி. இன் திஸ் ப்ரொசீஜர் போத் வாஸ் டிஃப்ரென்ஸ், ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய வாஸ் டிஃப்ரென்ஸையும் கட் பண்ணிவிட்டு அண்டு டைடு கட் பண்ணி தைச்சிருவாங்க. த்ரூ ஸ்மால் இன்செஷன் ஆன் தி ஸ்க்ரோட்டம் அண்ட் ப்ரிவென்ட் தி என்ட்ரி ஆஃப் ஸ்பெர்ம் இன்டு யூரேத்ரா. இடுப்பு பகுதியில் சின்னதாக ஒரு காயத்தை உண்டு பண்ணி உள்ளே போய் வாஸ் டிஃப்ரென்ஸை கட் பண்ணி தைச்சிட்டு அதை க்ளோஸ் பண்ணிக்குவாங்க. இப்படி பண்ணுறதுனால ஸ்பெர்மு யூரேத்ராவுக்கு போவது தடை செய்யப்படுகிறது. வாசக்டமி ப்ரிவென்ட் த ஸ்பெர்ம் ஃப்ரம் ஹெட்டிங் ஆஃப் தி பெனிஸ் அண்ட் டிஸ்சார்ஜ் நோ ஸ்பெர்ம்ஸ் ஆன் இட். வாசக்டமி பண்ணிட்டுனா ஸ்பெர்ம் வெளியில் வராது. அப்போது வெளியில் வரலைன்னா ஃபெர்டிலைசேஷன் நடக்காது, கருவுறுதல் நடைபெறாது. ஓகேவா? Okay students, let us meet next topic.